உங்க வாழ்க்கை சூழ்நிலை தோல்வியா இருக்கிறதுனால தேவன் உங்களோடு கூட இல்ல அப்படிங்கிற எண்ணத்துக்கு வராதீங்க. அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம். ஆண்டவர் நம்மளோட தான் தோக்கவே மாட்டோம் அப்படி நினைக்காதீங்க. அதுதான் மதம். மதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் உன் கூட இருந்தா உனக்கு தோல்வி கிடையாது அப்படி சொல்றது மதம். ஆனா கிறிஸ்தவம், கிறிஸ்து இருந்தவா சொல்றாரு, தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசிய முறுக்கு, அது கிரைஸ்ட். நான் தோக்கும் போது இயேசுதான், சிலுவையில் இருக்கும் போதும் நான் இயேசுதான், நான் அற்புதம் செய்யும் போது இயேசுதான், நான் சிலுவைக்கு போயிருந்தாலும் இயேசு இல்லாம போயிடல. நானு ஜெயிச்சவங்க கூட மட்டும்தான் கடவுள் இருப்பாருன்னு மதம் பேசுது. ஆனா தோக்கும் போது சிலுவையில் இருந்துகிட்டு பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரு, அங்கேயும் தேவன் தான் கூட இருக்கிறாருன்னு சொல்றாரு பாருங்க. சிலுவையில் இருக்கும்போது நம்மளும் அதையும் கூட மாத்திட்டாங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் கத்துனாரு, அந்த ஒரு நிமிஷம் மட்டும் ஆண்டவர் அவரை கைவிட்டாருன்ட்டு. நம்பாதீங்க அது மாதிரிலாம். இயேசு ஒருபோதும் தேவன் கைவிடல, கைவிட முடியாது. உங்களையும் இனிமே கைவிடல ஒருபோதும். அப்புறம் அப்படி இயேசுவை கைவிடுறது? பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் இணைந்து இருக்கும் போதுதான் தேவன். அவங்க ஒரு நிமிஷம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சா கூட 3 பேரும் தேவன் இல்லதான். ஆகவே இந்த கைவிடுற கதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் உங்களை கைவிடலன்றதுல பிக்ஸ் பண்ணுங்க. என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒத்த பைசா இல்லாம கிழிஞ்ச துணியோட ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது கூட சரி, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அது உண்மை. சூழ்நிலையை வச்சு கணக்கு பண்ணாதீங்க கடவுள் உங்களோட கூட இருக்கிறாரா இல்லையான்னு. நம்முடைய ஜபங்கள்லாம் பாருங்க, கேட்டா சொல்லுவோம் ஆண்டவர் கூட தாங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன், ஆண்டவரே கூட வாரும், இருமையா இறங்கி வாரும், இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் எழுதி வச்சுங்க. ஒண்ணு அதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, கடவுள் உங்களோட கூட இருக்கிறாருன்னு நம்ம ஆளுங்க சுத்தமா நம்புறது இல்லை. அப்படி நம்பாததுனாலதான் இந்த மாதிரி ஜபம்லாம். இறங்கும், நாங்க தனியாகிறோம், அவர் சொல்றாரு நான் கூட தாண்டா இருக்கிறேன், அதை ஒன்னால உணர்ந்துக்க முடியல. வணங்கிக்கோங்க. நாம தேவன் கூட இருந்தா என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும் போதும் தேவன் நம்ம கூட இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், தேவன் கூட இருந்தா யோசேப்ப குழியில போட்டிருக்க கூடாது. தேவன் கூட இருந்தா நியாயம் கிடைச்சிருக்கணும், யோசேப்புக்கு ஜெயில இருந்திருக்க கூடாது. யோசேப்பு கூட இருந்திருந்தா அவனை வேலைக்கு வித்திருக்க கூடாது, அடிமையா வித்திருக்க கூடாது. இதெல்லாம் நாம நினைக்கிறோம். ஆனா இது ஒவ்வொன்று நடக்கும் பொழுதும் தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறார்.